ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கும்பகோணத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு பெண்மணி பசியால் துக்கப்பட்டு மாண்ட பிறகு நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது முத்தமிழ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய சித்தப்பாவின் குடும்பத்தில் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய முத்தமிழ் இருக்கார் இல்லையா, இவருடைய சித்தப்பாவின் பெயர் தாங்க இனியன். இந்த இனியனுடைய வயது அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 27 இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இனியன், இவருக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 15 காலகட்டத்திலிருந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2010 காலகட்டத்தில் இவங்களுடைய குடும்பம் நல்லபடியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இனியனுடைய அப்பா விவசாயம் பார்க்கக்கூடிய வேலையில் தாங்க ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே இனியனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டைல்ஸ் கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய குடும்பத்திற்கு பேரிடி விழுந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த இனியனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் மேலே எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய டைல்ஸ் வந்து மோதி இருக்குதுங்க. அப்படி மோதின உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா காப்பாற்றுறதுக்காக ஓடி போய் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவருடைய கழுத்துக்கிட்டேயே பலமாக வெட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவசரமாக மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி மருத்துவமனையில் சேர்த்துமே அந்த நபர் வந்து உயிரோடு இல்லை, எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவருடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்பவும் வந்திருக்கிறாங்க இந்த இனியனுடைய குடும்பம். அதே மாதிரியே அந்த டைல்ஸ் கம்பெனிக்காரங்க இவர் வந்து இறக்கிறதுக்கான காரணம் டைல்ஸ் வந்து உடஞ்சு அவர் மேலே விழுந்தது தானே, அதுக்காக காம்பன்சேஷனாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தொகையை வாங்கினதுக்கு பிறகு இந்த இனியனுடைய குடும்பம் அந்த கிராமத்தில் தாங்க கொஞ்ச நாட்களாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய பையன் இல்லாத அந்த ஊரில் நம்ம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு செட்டில் ஆயிருக்காங்க. அதே மாதிரியே வேற ஊருக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வச்சிருக்கக்கூடிய இவருடைய அண்ணன் மூலியமாக அந்த காம்பன்சேஷன்ல வந்துச்சு இல்லையா, அந்த அமௌண்ட்டை வச்சே ஒரு வீடை வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்படி வாங்கக்கூடிய வீட்டுக்கு இந்த அமௌண்ட் மட்டும் போதாது, நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காசையும் போடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய காசையும் போட்டிருக்காங்க. அப்படி அந்த காசெல்லாம் போட்டது போக மீதமும் அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்பட்டிருக்குது. அதனால நம்ம வீடை வந்து சொந்தமாக வாங்க வேணாம், லோனுக்கு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பாதி அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு பாதி அமௌண்ட்டை லோன் மூலியமாக மாத தவணை மூலியமாக கட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் கடந்திருக்கும். அதாவது 2015 காலகட்டம் ஆரம்பங்க. இந்த சூழ்நிலையில் இந்த இனியன் இருக்கார் இல்லையா, இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்தே ஒரு சிட்டி பகுதியில் ஒரு கார் மெக்கானிக் செட்டில் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி வேலை பார்த்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பெண்மணி கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியோட பேர் தாங்க பாரதி. அந்த பாரதின்ற பெண்மணிக்கும் இந்த இனியனுக்கும் காதல் வயப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த இருவரும் அவங்களுடைய காதலை வந்து தெரிவிக்கும் பொழுது இருவருக்குமே பிடிச்சி போய் நம்ம 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பாரதின்ற பெண்மணி அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட காதலிக்கக்கூடிய விஷயத்தை சொன்ன உடனே அவங்களோட குடும்பத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எதிர்க்க தாங்க செய்கிறாங்க. காதலிக்கிறதை எங்களால் ஏற்றுக்கலாம் முடியாது, ஒருவேளை நீ அவன் கூட தான் வாழ்வ, அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் திருமணம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா அப்படியே ஓடி போயிரு, உனக்காக சீர்வரிசை எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம், தலையில் தண்ணி ஊற்றி உன்னை வந்து கழிச்சு விட்ட மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதனால இந்த பாரதின்ற பெண்மணி இவங்களுடைய காதலன்கிட்ட இனியன் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இனியனுக்குமே ஒரு பயம், தன்னுடைய அப்பா அம்மாவுமே இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களே, ஏற்கனவே நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த சமயத்தில் நம்ம வேற வீட்டுக்கு லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம், இப்பொழுது இவளை வந்து நம்ம ஓடி போய் திருமணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா எப்படி ஏற்றுக்குவாங்க. இப்படி இந்த பாரதின்ற பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்ட உடனே இந்த இனியனுக்குமே கொஞ்சம் நடுங்க தாங்க செஞ்சிருக்குது. நம்ம காதலிக்கக்கூடிய விஷயத்த சொன்னால் தன்னுடைய அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க, அதே மாதிரி நம்மளுடைய திருமணத்துக்கு வந்து தடையாக இருப்பாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இனியன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நீ உன்னுடைய வீட்டை தாண்டி வந்துடுறியா, நானும் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லலை, நம்ம 2 பேரும்
ஓடி போய் ஒரு கோயிலை திருமணம் பண்ணிட்டு நம்மளுடைய வீட்டுக்கு போய் நிற்போம், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் காலகட்டத்தில் இவங்க இருவருமே காலை பொழுதுலேயே ஒரு கோயிலுக்கு போய் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ரகசியமான முறையில். அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு இந்த இனியனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு வாசல் முன்னாடி தாங்க நிற்கிறாங்க. இதை மாலையும் கழுத்துமா நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த இனியனுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அநியாயம் பண்ணிட்டு வண்டியாளா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைஞ்ச, அந்த பொண்ணு யாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க நாங்கள் ஒரு வருடமாக காதலிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை இந்த இனியனும் போட்டு உடைக்கிறாருங்க. உடனே அந்த பெண்மணிக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, நீங்கள் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த இனியனுடைய அப்பா தாங்க இந்த இருவர் போடக்கூடிய சண்டையை வந்து தடுத்து நிறுத்தி, என்னமோ பண்ணிட்டான்ல, இனி எதுக்கு அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிற, தயவு செஞ்சு அவனை வந்து கூப்பிடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த இனியனுடைய அம்மாவுமே ஒரு கட்டத்துக்கு பிறகு சரி வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க. ஆனாலுமே இந்த இனியன் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கார் இல்லையா இந்த பாரதி, இந்த பாரதின்ற பெண்மணியை இந்த இனியனுடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. இந்த இனியனுடைய அம்மாவுடைய பேர் தாங்க ராஜேஸ்வரி. இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணிக்கும் இந்த பாரதின்ற பெண்மணிக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. ஆனாலுமே இந்த பாரதின்ற பெண்மணி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து வாயவே திறக்காம எது சொன்னாலுமே மூடிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு தாங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பாரதின்ற பெண்மணியை இவங்களுடைய அம்மா இருக்காங்களே இனியனுடைய அம்மா, அவங்க வந்து ஒன்றும் இல்லாதவ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேணும்னே திட்ட கிடையாதுங்க, ஏற்கனவே அவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவங்களுடைய மூத்த பையன் இறந்து போன காரணத்தினால தான் அவருக்கு மூலியமாக வந்திருக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சு தான் இந்த வீடே லோனுக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்பொழுது இவங்க என்ன முடிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்கன்னா, தன்னுடைய இளைய பையனுக்கு திருமணம் பண்ணி அது மூலியமாக வரக்கூடிய இந்த நகை வரதட்சணை பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஈடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருந்துருக்காங்க. இப்பொழுது திடீர்னு ஓடி போய் திருமணம் பண்ணி வந்திருக்காரு இல்லையா, அதனால எந்த ஒரு சீர்வரிசையும் வரக்கானா. அதனால தாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த மருமகளை எதிரி மாடியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. எப்போவுமே ஒன்றும் இல்லாதவன் திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை போக போக ஒரு நாள் மறுபடியும் பேரிடி விழுக காத்துட்டு இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனியனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் திடீர்னு தூக்கத்திலே மாரடைப்பு ஏற்பட்டு திடீர்னு மாண்டு போயிருக்கிறாருங்க. அப்படி இருந்ததுக்கு பிறகு அவருக்கான இறுதி சடங்கை எடுத்து சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணி மனசால சுக்குநூறாக நொறுங்கி போயிட்டாங்க. தன்னுடைய கணவர் இருக்கிற வரையும் தான் நமக்கு ஆதரவு, தன்னுடைய கணவரே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப கூனி குறுகி போயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய மூத்த பையனையும் நினைச்சபடி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய பையன் இளைய பையன் இருக்கார் இல்லையா இனியன், அந்த காட்சியை அவனால் பார்க்கவே முடியல. தன்னுடைய அம்மாவை எந்த அளவுக்கு சமாதானப்படுத்த முடியுமோ சமாதானப்படுத்திட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி கேட்கவே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மருமகள் பாரதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சுயரூபமே அதுக்கு பிறகு தாங்க தெரியவே வந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு இந்த பெண்மணி கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த பாரதியுடைய குடும்பத்தினர் வந்து அந்த கிராமத்தில் தாங்க கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கிறாங்க. அவங்களுமே தன்னுடைய மகளை வந்து ஏற்றுக்கிட்டு அடிக்கடி உங்களுடைய வீட்டுக்கு வரவும் போகுமா இருந்திருக்கிறாங்க. இதனால அந்த பாரதின்ற பெண்மணி அவங்களுடைய குடும்பத்தினர் கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய குடும்பத்தினர் இந்த பெண்மணி கிட்ட மைண்ட் வாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னுடைய அத்தை மாமனார் இருக்காங்க இல்லையா, உன்னுடைய மாமனார் போய் சேர்ந்துட்டாரு, உன்னுடைய புருஷனுடைய அண்ணனும் கிடையாது, இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் மட்டும் தான் நிம்மதியாக இருக்கிறீங்க. இப்பொழுது உனக்கு இடையா இருக்கிறதே உன்னுடைய மாமியார் மட்டும் தான், அவளும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்களும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க முடியும். அதனால உன்னுடைய மாமியாரை எந்த அளவுக்கு நீ வந்து காயப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டுறதான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும். அவளை வந்து வேற ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு தாங்க இந்த பாரதின்ற பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக மனசே மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பாரதின்ற பெண்மணியே இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணி தானே அடிக்கடி திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கான காரணமும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஆனால் இப்பொழுது அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்காங்க. எப்பொழுதெல்லாம் அவங்களுடைய கணவனுடைய ஞாபகம் வருதோ, அவங்களுடைய மூத்த பையனுடைய ஞாபகம் வருதோ, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஓன் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாங்க இந்த பாரதின்ற பெண்மணி அவங்களுடைய சுயரூபத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தோராயமாக காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் இந்த வேலைக்காக போகணும் இல்லையா கார் செட்டுக்கு, அதுக்காக இனியன் வந்து சாப்பாடு டிஃபன்லாம் கட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்படி கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த பாரதின்ற பெண்மணி இவங்களுடைய மாமியார் கிட்ட நெருங்கி போகிறாங்க. சாப்பாடு வேணுமா அப்படின்ற மாதிரி கையில் கொஞ்சம் சோறை போட்டுக்கிட்டு தட்டு முடியுமா அப்படி வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய மாமியார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாமா, நீ போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ஃபீலிங்காக சொல்லியிருக்கிறாங்க. உனக்கு நான் சாப்பாடை வடிச்சு கொட்டுறதா என்னுடைய வேலையா, எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதாடி அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் அசிங்கமாகவே பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த சாதம் வச்சிருக்கக்கூடிய தட்டு இல்லையா, டம்முன்னு அவங்க இருக்கக்கூடிய ரூம்க்கு கீழே போடுறாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே உங்களுடைய மாமியார் ஓன் அழுகுறாங்க.
நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி, இதுக்காக தான் உன்னை காதலிச்சு அவன் திருமணம் பண்ண அப்படின்றக்காக நான் ரொம்ப தடை சொன்னேன். இதையும் கேட்காம என்னுடைய கணவர் சொன்னதுக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய ராஜ்யத்தை நீ ஆரம்பிச்சிட்டே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணி அழுதபடியே பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தாண்டி பண்ணுவே, உன்னுடைய பையன்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லிப்பாரு, உன் பாச்சா பழிக்காது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி சொல்லிட்டு அந்த ரூம் விட்டே போயிருக்கிறாங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இந்த இனியன் அப்படின்றவர் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய மனைவி கூப்பிட்டு என்னுடைய அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அன்பா கேட்டுருக்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணி அப்படியே மூஞ்சியை வந்து உருன்னு மாற்றிருக்கிறாங்க. உன்னுடைய அம்மா சாப்பிட்டாலா சாப்பிடலையான்னு மட்டும் கேட்குறியே, என்னையே சாப்பிட்டேன்னு கேட்டியா? உன்னுடைய அம்மாவுக்கு நான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அதை சோத்து வச்சிருக்கக்கூடிய தட்டை தூக்கி வீசிட்டாங்க, நீயே போய் பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. நாடகம் ஆடிக்கிட்டு பேசுகிறாங்க. தன்னுடைய மனைவி சொல்கிறதா உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய அம்மா பக்கம் உள்ள நியாயத்தை யோசிக்காமல் அவங்களுடைய ரூமுக்கே போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சோத்து பருக்கை தட்டி எல்லாமே செதறி போய் கிடக்குது இல்லையா? தன்னுடைய மனைவி சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவங்களுடைய அம்மா கிட்டே நெருங்கி போய் ஏமா அப்படி பண்ணுற, இருக்கதே சாப்பிட வேண்டியதானே, அப்பா போயிட்டாருன்னா அதுக்காக எல்லாருமே போயிடுவோம்னு அர்த்தமா? உனக்காக ஆசையாக சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கா, அந்த தட்டை தூக்கி எறியறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஒழுங்கு மரியாதையே இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைனா வெளியே எங்கேயாவது கோயில் உலகத்துக்கு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சுருக்குன்னு பேசியிருக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணி ஓன்னு அழுகுறாங்க. தன்னுடைய பையனே தமக்கு எதிராக மாறுறானே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு குமுறி அழுதுட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் நீ அழுது நாடகம் ஆடிட்டு இருக்கியா? நீ எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட பொம்பளைன்றது எனக்கு தெரியும். உன்னுடைய மருமகளை கரிச்சு கொட்டினவ தானே நீ அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் வார்த்தை விட்டுருக்காருங்க. அதனாலேயே இந்த பெண்மணி மொத்தமாகவே மனசு சுக்குநூறா நொறுங்கி இருக்குதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் போறமே இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணிக்கு இந்த மருமகள் இருக்காங்க இல்லையா பாரதி, அவங்க ஒழுங்கான முறையிலேயே நேரத்துக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்லைங்க. இவங்க சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட அந்த இடத்துல சாப்பாடு இல்லாம தாங்க வெறும் சட்டியா இருந்திருக்குது. அதனால பசியாலே வாடிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகிட்டையும் சொல்லாம ரொம்ப மனவேதனையில் இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் எப்பயும் பொழுது வேலையை முடிச்சுட்டு இந்த மெக்கானிக் வேலையை பார்த்துட்டு இந்த இனியன்றவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய மனைவியை பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவியோடைய நெத்தி இருக்கு இல்லையா, அந்த நெத்தியை சுற்றி ஏதோ ஒரு கட்சி துணி மாதிரி தாங்க மூடி வச்சிருக்காங்க. எதுக்கு தலையில் எப்படி தலப்பா கட்டு மாதிரி கட்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் நெருங்கி போயிருக்கிறாரு. தொற்றாதீங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி பாரதி சொல்லிக்கிறாங்க. என்னாச்சடி திறந்து காட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து திறந்து காட்டுறாங்க. அவங்களுடைய நெத்தி போட்டு கிட்டையே ரத்தம் அந்த மாதிரி தாங்க கசிஞ்சபடி இருந்திருக்குது. என்னாச்சடி எதுலையும் கீழே போய் முட்டிக்கிட்டே அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேச்சு நிறுத்துங்க, சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிறாங்க. நீ சொன்னாதான் எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை சொல்லு, கீழே எதுவும் விழுந்துட்டியா இல்லை வேற எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய மனைவி ஊன்னு அழுகுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பசிக்குது அப்படின்றக்காக நான் சாப்பாடு கொடுக்கலான்னு போனேங்க, தண்ணி மோந்து தர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தண்ணி கொஞ்சம் லேட்டாக கொண்டு போய் அவங்க கையில் போய் கொடுத்தேன். இவ்வளோ நேரம் கழிச்சு தண்ணி கொடுக்குறீடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய செம்படுத்து என்னுடைய நெத்திலேயே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்னால் வழியே தாங்க முடியலைங்க. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப கோவப்பட்டு உங்களுடைய அம்மாவை திட்டுவீங்கன்றக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீங்களே பார்த்துட்டீங்களேங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுகுறாங்க. தன்னுடைய மனைவி நாடகம் ஆடுறா அப்படின்ற விஷயமே இவருக்கு வந்து தெரியவே இல்லைங்க. இனி என்ன நினச்சிட்டாருன்னா தன்னுடைய அம்மா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டாரு. அடுத்த செகண்டே சரியான கோபத்தோடையே இவங்களுடைய அம்மா ராஜேஸ்வரியோடைய ரூம்குள்ளே நெருங்கி போறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மனைவியோட நெத்தியிலேயே செம்ம கொண்டு எரிஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் எதுவும் பண்ணலடா, அவ சொல்றதை நீ நம்புறியாடா? நேத்து வந்தவ அவ சொன்னதை நீ கேட்கிற, ஆனா நான் உன்னுடைய அம்மாடா, நான் சொல்றதை நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கீழே அங்கிட்டு குனிஞ்சு தேடி இருக்கிறாரு. என்னடா தேடுற அப்படின்னு கேட்கும் பொழுது கீழே அதே செம்பு தாங்க நெளிஞ்சபடி கிடந்திருக்குது. இங்க செம்பு கிடக்குது அப்படின்டா நீ செஞ்சது வந்து உண்மைதானே, அதை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ என்ன சொல்றேன்னே ஒண்ணுமே புரியல. தண்ணி தாகமா இருக்குன்னு அவகிட்ட தண்ணி கேட்டேன், தண்ணியே தரல, அதனால வெறும் செம்புல வந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த செம்பை வந்து கொஞ்சம் தூக்கி எறிஞ்சேன். ஆனா நீ சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கலையடா அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுகுறாங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் அழுது நாடகம் ஆடி என்னுடைய நிம்மதியே போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை இன்னும் 2 நாள்ல நீ வந்து உன்னுடைய துணிகள்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கோ. 2 நாட்களுக்கு பிறகு நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்தை பார்த்து உன்னை வந்து சேர்த்து அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். அதுக்கு பிறகு நீ ஆச்சு அவளும் ஆச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய இந்த அம்மா இருக்காங்களே ராஜேஸ்வரி, அவங்களுக்கு இறக்குடி நடுங்கி போயிடுச்சு. தன்னுடைய பையனே தன்னை வந்து ஆசிரமத்தில் சேர்த்து விடுறானே, நம்ம என்ன அனாதையா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க மிரண்டு போயிட்டாங்க. உன்னுடைய மனைவி சொல்றதை கேட்காதடா, நான் பேசுறதையும் கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த இனின்றவர் வந்து இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே கிடையாதுங்க. மறுபடியும் அவர் சொன்னதே சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த இனி நினைச்ச மாதிரியே ஆசிரமத்தில் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவோட இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் விசாரிச்சு வைப்பார் போல, அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி கிட்ட தன்னுடைய அம்மா கிட்ட இந்த
இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னுடைய அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன். ஆனால் அவங்க இப்போ வந்து உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற காரணத்தினால தான் நான் இந்த ஒரு மோசமான முடிவே எடுத்தேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பேசாமல் இந்த விஷயத்தை நம்ம கைவிட்டலாமா அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது உங்களுடைய மனைவி மறுபடியும் ஓன்னு அழுதுருக்காங்க. என்னாச்சடி, நான் உங்ககிட்ட பேச தானே செய்கிறேன், ஏன் இப்படி அழுதுருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன், பக்கத்தில் கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறு கிட்ட நான் வந்து துணி துவைச்சிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய காலை பிடிச்சி வாரி விட தெரிஞ்சாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, நான் கிணத்துக்குள்ளே விழுந்திருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும், என்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்குன்ற விஷயத்த கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி அழுத்திருக்காங்க. இதுக்கு மேலே அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது, அவள் எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்கு திட்டிட்டு இவங்களுடைய அம்மாவுடைய ரூம்க்கே போயிருக்கிறாரு. அப்படி அம்மாவுடைய ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அம்மா கிட்ட எந்த ஒரு எதிர்பதிலுமே கிடையாது. ஒருவேளை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல, காலையில் பார்த்து பேசி ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்கிறாரு. மறுநாள் காலையில் விழிஞ்ச பிறகு இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா பாரதி, இந்த பாரதின்றவங்க அவங்களுக்கு வந்து காஃபி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மாவுடைய ரூமுக்கு நெருங்கி போகிறாங்க. அப்படி போன உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே இனியனுமே அந்த ரூம் கிட்ட நெருங்கி வந்து பார்க்குறாருங்க. அவருக்கும் பேர் எதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இனியனுடைய அம்மா ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாயில நுரத்தள்ளினபடி கிடந்திருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி வாயில நுரத்தள்ளிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உடனே மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்படி மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு தாங்க ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரியுது. இந்த இனியனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா ராஜேஸ்வரி, அவங்க விஷத்தை குடிச்சிருக்காங்க, அதாவது பால் டாயில குடிச்சிருக்காங்க. இவங்க குடும்பம் வந்து ஏற்கனவே விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தாங்க அவங்களுடைய உரத்துக்கு யூஸ் பண்ண வச்சிருக்கக்கூடிய பால் டாயில் ரொம்ப நாளாக அவங்களுடைய ரூமில் பூட்டப்பட்டு கிடந்திருக்குது. அந்த பால் டாயில எடுத்து தாங்க இந்த ராஜேஸ்வரி என்ற பெண்மணி குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு உயிர் போகக்கூடிய நிலைமையில படுத்து கிடக்கிறாங்க மருத்துவமனையில். தன்னுடைய அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்கள் மொத்தமாக கை விரிச்சிருக்காங்க. உன்னுடைய அம்மா ஆல்ரெடி வந்து ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடாம பசியால் வாடி அவங்க உடம்புல ஒரு சத்து கூட இல்லைப்பா, இப்பொழுது விஷத்தை குடிச்சதுனால அந்த விஷம் உடம்பு முழுக்க பரவிடுச்சு. அநேகமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவங்களுடைய உயிர் போயிடும், இதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது, உன்னுடைய உறவுக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த இணையன் அப்படின்றவர் இவங்களுடைய அம்மா பக்கத்துலேயே தாங்க கையை பிடிச்சபடி உட்காந்துருக்காரு. அந்த மருத்துவர்கள் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலே அந்த பெண்மணியோட உயிர் அதே இடத்துல பிரிஞ்சு போயிருக்குது. அப்படி உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட இவங்களுடைய மருமகளை அப்படி முறைச்சபடி தாங்க அவங்களுடைய கண்களை திறந்தபடி தாங்க இறந்து போயிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலியமாக சொல்லி இந்த பாரதியோட குடும்பத்தினர் எல்லாம் உட்பட அவங்களுடைய இறுதிச் சடங்கு நடத்தி சுவரில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த பாரதியோட குடும்பத்தினர் அடிக்கடி இந்த இனியனோட வீட்டுக்கு வரவும் போகமா இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த பாரதின்ற பெண்மணியை எப்போ பார்த்தாலுமே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஏன்னா உன்னுடைய குடும்பத்தினர் யாருமே இங்கே கிடையாது, உன்னைய அடிமையாக பார்க்கக்கூடிய உன்னுடைய அத்தை மாமனார் யாருமே இல்லை, அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வீடு வந்து உன்னுடைய மாமியாருடைய பேரில் தான் இருக்குது, அந்த பேரில் மாத்திரக்கு முன்னாடியே அவங்க வந்து உயிரோடு இல்லாமல் இறந்து போயிட்டாங்க, அதனால உன்னுடைய கணவர் மூலியமாகவே இதை வந்து மூவ் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டை உன்னுடைய பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ஆல்ரெடி கடனில் இருந்திருக்குது, லோன் கட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. இதனால இந்த விஷயத்தை இப்பொழுது ஆறப்படுவோம், அதுக்கு பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாரதின்ற பெண்மணியுமே இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த பாரதியை பார்க்கறதுக்காக வந்த இந்த பாரதியுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அண்ணன் இவங்க எல்லாருமே இந்த இனியனோட வீட்டில் தாங்க தூக்கிட்டு இருக்காங்க. அந்த நடுராத்திரியில் தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அப்படி எல்லாருமே தூக்கிட்டு இருக்கும்பொழுது யாரோ ஒரு பெண்மணி ஓன் ஆங்காரமாக அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது, எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாதிரி. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த பாரதியோடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க டக்குன்னு தூக்கத்துலேருந்து முழிக்கிறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது அவர் இருக்கக்கூடிய ரூம்லேருந்து ஒரு மூளை பகுதியில் யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது. தன்னுடைய அம்மாவா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அங்கிட்டு சுற்றி பார்க்குறாங்க. இவங்களுடைய அம்மா கீழே ஒரு பாய் விரிச்சு தாங்க படுத்து கிடந்திருக்காங்க. அம்மா கீழே படுத்து கிடக்குறாங்க. அப்பா இங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்பொழுது சடால்னு திரும்பி இருக்குதுங்க. அடுத்த செகண்டே இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருன்னு கரிய உருவம் தாங்க, கோரமான தோட்டத்தோட வாயில நுரத்தல்னபடி அப்படி இவரை பார்த்தபடி டேர்ன் பண்ணி திரும்பி இருக்குது. பார்த்த செகண்ட்லேயே அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, அது வேறு யாரும் கிடையாது, இந்த பாரதி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மாமியாரான ராஜேஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா தான் அப்படின்றது. அடுத்த நிமிஷமே ஆணு கத்திருக்கிறாரு. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இவருடைய அப்பா அம்மா டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. என்னாச்சான்னு கேட்கும்பொழுது அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க கை நீட்டி காட்டியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை அனைவருமே பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தட்டுப்படவே இல்லை. சும்மா உளராதரா, படுத்து தூங்கடா, காலையில் பேசிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களை தூங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எதுக்குடா அந்த நேரத்தில் கத்துன, கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் கனவுலாம் காணலை, இவங்களுடைய மாமியா தான் இந்த இடத்துல வந்து கரிய உருமா என்னுடைய கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டா, அதை பார்த்து தான் நான் மிரண்டு போயிட்டேன். இந்த வீட்டில் பேய் இருக்குதுப்பா, வாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவோம், அதே மாதிரி என்னுடைய தங்கச்சிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, உளராத. ஏற்கனவே அவங்களுடைய அம்மா இறந்து போன தூக்கத்தில் இந்த இனியன் வந்து யார்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அவங்களுடைய அம்மா ஆன்மாவாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவர் வந்து டென்ஷன் ஆகிடுவார், நம்ம மேலே தான் கோவப்படுவாருடா, நம்ம கிளம்பி போவோம். அதன் பிறகு தன்னுடைய பொண்ணு பாரதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அன்றைய பொழுதே இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த பாரதின்ற பெண்மணிக்கு இவங்களுடைய அண்ணன் ஃபோன் பண்ணி இவங்க பார்த்த அந்த காட்சியை புறமே ஒப்பிச்சிருக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே பாரதின்ற பெண்மணி பயங்கரமாக சிரிச்சிருக்கிறாங்க. நீ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு ஏதாவது ஒரு படமே எடுக்கலாம் போலடா, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. நான் இதே வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு பேய் பிசாசு மீதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, அப்படி நேரில் வந்தாலும் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சுட்டு ஃபோனை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்றைய இரவே இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மாமியார் இருக்காங்களே ராஜேஸ்வரி, அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூமில் தாங்க பால் டாயில் ஏற்கனவே குடிச்சு போட்டாங்களே விஷத்தை, அந்த பால் டாயில் டப்பா இருந்திருக்குது. அந்த டப்பா கிட்ட இவங்க எப்படி போனாங்கன்றதே தெரியலங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பால் டாயில் எடுத்துட்டு இவங்க கையில் வச்சிருந்துருக்காங்க. இவங்க நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே எதிர்ச்சியாக இவங்களுடைய கணவர் இனியன் அந்த ரூம்ல வந்துருக்கிறாரு. டக்குன்னு அவங்க வாயில் எடுத்து அந்த விஷத்தை வந்து ஊற்ற போயிருக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து அந்த டப்பாவை தட்டி விட்டுருக்காரு. தட்டி விட்டதுக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணி இயல்பான நிலைமையிலேயே மாறி இருக்கிறாங்க. என்னாச்சுங்க, நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்படி வந்து என்னை தட்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன் கையில் என்ன வச்சிருக்கா, அது என்ன கீழே விழுந்திருக்குன்னு முதல் உத்துப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அடுத்த நிமிஷமே இந்த பாரதின்ற பெண்மணி கீழே என்ன விழுந்து கிடக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. பால் டாயில் எப்படி நான் என் கையில் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கையில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாடி அதை எடுத்து நீ குடிக்கிற மாதிரி ட்ரை பண்ண, இதை பார்த்துட்டு தான் நான் வந்து தட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் சும்மா எடுத்து பார்த்தேன், இதை தானே உங்களுடைய அம்மா குடிச்சிட்டு இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சும்மா சிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பாரதின்ற பெண்மணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க, நம்மளை ஏதோ ப்ரொசஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்திலேயே ஈடுபடுத்திருக்கு அப்படின்றது. தன்னுடைய அண்ணன் தன்னுடைய குடும்பத்தினர் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நடினிசி தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த இனியனும் இவங்களுடைய மனைவி பாரதியும் அங்கே இருக்கக்கூடிய ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கட்டில் இருக்கக்கூடிய மெத்தைகள் வந்து லைட்டாக ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இந்த இனியனுக்கு என்னடா அது கட்டில் மெத்தைக்கு குடுங்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்க பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அப்படி நீல் டவுன் போட்ட மாதிரி தாங்க முட்டிக்கால் போட்டு அந்த மெத்தையிலேயே நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவர் பதறி போயிட்டாரு. என்னாச்சு, எதுக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனால் இவங்களுடைய மனைவி இதை கொஞ்சம் கூட கேர் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி தாங்க நீல் டவுன் போட்ட மாதிரி அந்த கட்டில் மெத்தைக்கு மேலே நின்றபடி இருந்திருக்காங்க. உடனே அந்த ரூமோடைய லைட்டை போட்டுட்டு அந்த பெண்மணியை உத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவருக்கு மறுபடியும் ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முகம் முழுக்க நகைக்கீரல்களாக இருந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிய கோரமாக விரிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்காங்க. உடனே கண்ணத்தை சேர்த்து பலார அணைஞ்சிருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்களுடைய மனைவி அப்படி மயக்கம் போட்டு அந்த மெத்தையிலே விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டதுக்கு பிறகு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு என்ன நடச்சுன்னு தெரில, திடீர்னு நான் என்ன பண்ணேன்றதே தெரியாம தான் நான் இந்த மாதிரி முட்டிக்கால் போட்டு நின்றுகிட்டு இருந்தேங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்காங்க. சரி சரி கவலைப்படாத, உன்னோட உடம்பு புறமே நகைக்கீரல்களாக இருக்குது, அது எப்படி வந்துச்சு, நீயே பண்ணிக்கிட்டே அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்கு என்ன நடச்சுன்னு நான் தெரிலன்னு சொல்றேன் இல்லையா, அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, நம்ம காலையில பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயத்தை இந்த இனியன் அப்படியே விட்டுக்கிறாருங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி கிட்ட முந்தைய நாள் நடந்த விஷயத்தை பூரா விசாரிச்சுக்கிறாங்க. அப்பயுமே அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன பண்றது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த பாரதியோடைய அண்ணன் வந்து கரிய உருவத்தை பார்த்தார் இல்லையா, அதே விஷயத்தை இவங்களுடைய கணவர்கிட்டே சொல்றாங்க. எனக்கு என்னமோ உங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா இந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, அது பண்ற வேலை தான் இது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த இனியன் இவங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்த்து பலார் அரைஞ்சிருக்கிறாரு. என்னுடைய அம்மா வந்து பசியால வாடி போய் தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனா நீ வந்து சாப்பாடு ஒழுங்கா கொடுக்காம இருந்துவிட்டு சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லி தான் ஏமாத்திட்டு இருந்திருக்கிற, இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, மருத்துவர்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால அவங்க இறந்து போனதுக்கு பிறகு சரி எதுக்கு பிரச்சனை, உன் கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவோம்னு நினச்சிக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய அம்மா ஆன்மா வந்துட்டாங்கன்னு இவ்வளோ தைரியம் தான் நீ சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கோவப்பட்டுருக்கிறாரு. இந்த விஷயத்தை இதோட நீ விட்டுரு, இல்லை அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி வேலைக்கு கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலேயே மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வேலை பார்த்துட்டு ஒரு காரோடைய கீயை இவருடைய கையிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயோ மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த கீயை எடுப்பதற்காக இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவருடைய வீட்டுக்கு வந்த நேரம் இவருடைய நல்ல நேரம்னு சொல்லலாம். அப்படி வராம மட்டும் போயிருந்தா அவங்களுடைய வீட்டில் ஒரு பேரடியே விழுந்திருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரூம்லேயே தூக்கு போட்டு தொங்குற மாதிரி தாங்க சாகறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. கீயை எடுப்பதற்காக இவருடைய ரூம்குள்ளே நுழைஞ்சு அதை வந்து எதர்ச்சியாக அவர் பார்த்துருக்காரு.
தன்னுடைய மனைவியை தூக்குல தொங்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குடியே நடுங்கி போயிருக்குதுங்க. உடனே இவங்களுடைய மனைவியை கைத்தாங்களா பிடிச்சி அந்த கைத்துல இருந்து எடுத்து இவங்க வந்து கீழே படுக்க வச்சிருக்காங்க. என்னாச்சுடி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கடி தற்கொலை பண்ற மாதிரி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய மனைவி ஓன் அழுதுருக்காங்க. எதுக்கடி இப்படி அழுதுட்டு இருக்க, எதுக்கு இப்படி சாக போன அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க தானே என்னை காலையில திட்டுனீங்க, அதுக்காக தான் நான் சாக ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. நான் சொன்ன ஒரு வாரத்துக்காக நீ செத்துருவியா? ஏற்கனவே என்னுடைய அப்பா அம்மா இழந்து என்னுடைய அண்ணனை இழந்து எனக்குன்னு யாருமே கிடையாது. எனக்கு சொந்தம் சொல்லிக்க நீ ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிற. நீயே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நானே செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதன் பிறகு தாங்க இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா பாரதி, இவங்களுடைய கணவரை அப்படியே அரவணைக்கிறாங்க. இந்த சம்பவத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அன்றைய இரவே கொலை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு அதிபயங்கர ஒரு திகில் நிகழ்வு தாங்க நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 9:30 மணிக்கு இவங்களுடைய சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய ரூமுக்கு வந்து படுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி இருவரும் படுத்துட்டு இருக்கும் பொழுது இருவருக்குமே தூக்கம் வராத காரணத்தினால மாறி மாறி பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த பக்கத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாரதின்ற பெண்மணி அவங்களுடைய பேச்சு திறன் எல்லாமே வேற மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னது, நம்மளும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், இவங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாமே ஏதோ ஒரு வயசானவங்க பேசுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குடி நடுங்கி போயிருச்சுங்க. இவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சி சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இந்த பாரதின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முகம் மட்டும் இவங்களுடைய அம்மா ராஜேஸ்வரியுடைய முகம் அப்படியே தோண்டி இருக்குதுங்க. அடுத்த செகண்டே ஆணு கத்திக்கிட்டு அந்த கட்டில விட்டு டக்குன்னு இறங்கி இருக்கிறாரு. இறங்கின உடனே அந்த கட்டில வந்து அப்படியே டக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு லைட்டாக அசைஞ்சிட்டு இருந்திருக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பாரதின்ற பெண்மணி பேயாடுற மாதிரி தாங்க அங்கிட்டு இங்கிட்டு இப்படி கத்திட்டு பராண்டிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதாங்க தெரிஞ்சிருக்குது தன்னுடைய மனைவி சொன்ன விஷயம் உண்மைதான். தன்னுடைய அம்மாவுடைய ஆன்மா இந்த வீட்டில் தான் இருக்குது, அது வேற எங்கேயும் கிடையாது, தன்னுடைய மனைவியோட உடம்புல தான் இருக்குது அப்படின்றது புரிய வந்திருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுடா, உன்னுடைய மனைவியோட உயிரை நான் எடுக்காம போக மாட்டேன், உன்னுடைய மனைவியோட வயிற்றுல வளர்ற குழந்தைய கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அவளோட உசுரை எடுத்துட்டு போறதான் என்னுடைய சபதமே அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்குது. இதை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. தன்னுடைய அம்மாவுடைய ஆன்மாவே தன்னுடைய மனைவியோட உடம்புல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்றது, தன்னுடைய மனைவியையும் அவங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தையை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்சபடி நின்றுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய அம்மா கிட்ட கெஞ்சவ ஆரம்பிச்சுக்கிறாரு. அம்மா தயவு செஞ்சு என்னுடைய மனைவியை விட்டுருங்கம்மா, எனக்கு அவளை விட்டா வேற சொந்தமும் கிடையாது, அவளை வந்து நான் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ அவளை காப்பாற்ற முடியாதுடா, காலையில அவள் வந்து தூக்கு போட போனா, அவளா தூக்கு போட போகல, அவள் உடம்ப நான் தான் ஆக்கிரமிப்பு பண்ணி அவளை வந்து தூக்கு போடுற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த நேரத்தில் நீ தடுத்துட்ட, ஆனா இப்பொழுது நீ என்ன நினைச்சாலும் தலையில நின்றாலும் தடுக்க முடியாது, உன்னுடைய மனைவியோட கையை வச்சு உன்னுடைய மனைவியை நான் போட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய கேரட் காய்கறி வெட்டக்கூடிய கத்தி வச்சிருக்காங்க போலங்க. அந்த கத்தி எடுத்துட்டு அந்த பெண்மணி கையிலே டக்குன்னு கீறி விட்டுருக்காங்க. உடனே அவங்களுடைய கையில இருந்து ரத்தம் வந்து அப்படியே வலிச்சுட்டு இருந்திருக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டிருக்கிறாருங்க. அப்படி ஹெல்ப் கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பக்கத்தில் நெருங்கி வந்து இந்த பெண்மணியை வலுக்கட்டாயமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த பெண்மணியை செக் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க சொல்றாங்க, உங்களுடைய மனைவியோட உயிரை காப்பாற்றியாச்சு, ஆனால் ரொம்ப ரத்தம் வந்து வெளியே போயிருச்சு, அதனால எப்படியும் ஒரு 2 மணி நேரம் அவங்க வந்து மயக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே சமயத்தில் இந்த பாரதின்ற பெண்மணியோட குடும்பத்தினரும் அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. என்னாச்சு தம்பி, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாருங்க. என்னுடைய அம்மாவுடைய ஆன்மா தான் என்னுடைய மனைவியை ப்ரொசஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கே தள்ளிடுச்சு, இதுலேருந்து நான் எப்படி என்னுடைய மனைவியை காப்பாற்றுறதுன்றதே தெரியல, ஏற்கனவே அவள் சொன்னா ஆனால் நான் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பெண்மணிக்கு நல்லபடியாக குணமாயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த இனியனோட வீட்டுக்கு போகலாங்க. இவங்களுடைய அத்தை மாமனார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வார காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயல்பான நிலைமையில் தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் அனைவருக்குமே பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க நிகழ்வு நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, எப்பயும் போல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்தை தூக்கி டக்குன்னு வீசியிருக்கிறாங்க. அப்படி வீசின உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டபடி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய பொண்ணுக்கு ஆன்மாவால் ப்ரொசஸ் பண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா, மறுபடியும் ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க நினைச்சது வந்து உண்மைதாங்க. அவங்களுடைய மகளுடைய உடம்புல மறுபடியும் இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு. இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது, நம்ம ஏதாவது கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இனியன் உள்பட அந்த குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக இந்த பெண்மணியை
ஒரு கருப்பணசாமி கோயிலுக்கே கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த கருப்பணசாமி கோயிலுக்கே கூட்டிட்டு போன பிறகு அங்க இருக்கக்கூடிய கோயிலோட பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த ஆன்மா கிட்ட அந்த கருப்பணசாமி கோயில் பூசாரி பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நீ வந்திருக்கிறது யாரு என்னன்றது தெரியும், நீ எதுக்காக உன்னுடைய மருமகளோட உடம்ப ஆக்கிரமிப்பு பண்ணன்றது எனக்கு தெரியும், அதை நீயே உன் வாயால சொல்லி முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்றாரு. அதே மாதிரி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மா பேசவும் ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருக்குமே ஈரக்குழியே நடுங்கி போயிருக்குது. அப்படி இந்த பெண்மணியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் இறந்ததுக்கு பிறகு என்னுடைய மகன் மட்டும்தான் எனக்கு வந்து சொந்தம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய மருமகளை நான் இவ்வளவோ நான் காயப்படுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே காரணம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அதனால தான் வீடையே வந்து லோனுக்கு தான் வாங்கினோம். அந்த கடனை அடைக்கணும், எப்படியாவது வந்து முன்னேறி போகணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அவன் திடீர்னு ஒருத்தவளை வந்து கூட்டிகிட்டு ஓடி போய் திருமணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மாலை கழுத்தமாக நின்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவளை வந்து நான் திட்டினது உண்மைதான், ஆனால் மனசார நான் திட்டலை. என்னுடைய வேதனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம தான் அவளை வந்து நான் வேதனைப்படுத்தினேன். அதான் என்னுடைய கணவரே போயிட்டாரே, அப்புறம் எதுக்கு நம்ம யாரையும் வேதனைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சி திருந்திட்டேன். என்னுடைய மருமகளை என்னுடைய மகளாக தான் பார்த்தேன். ஆனால் என்னுடைய மருமக என்னை வந்து மாமியாராகவும் பார்க்கல, என்னை ஒரு அம்மா ஸ்தானத்திலையும் பார்க்கல. என்னை ஏதோ தெருவில் போகிற ஏதோ ஒரு பெண்மணி மாதிரி தான் பார்த்தா. நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காம நடந்த விஷயத்தை பூரா அப்படியே மாற்றி அவளுடைய புருஷன்கிட்ட சொல்லி எனக்கும் என்னுடைய பையனுக்கும் சண்டை மூட்டி விட்டா. இதனாலேயே மன உளைச்சல் காணானே. அதே சமயத்தில் என்னுடைய பையன் இனியனே என்னை வந்து ஆசிரமத்தில் செத்துக்கிறேன்னு சொன்னதுனால என்னால் தாங்க முடியல. அதனால தான் விஷத்தை குடிச்சு நான் செத்து போயிட்டேன். ஒரு பெண்மணிக்கு அவங்களுடைய கணவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் மரியாதை. அவங்களுக்கு கணவர் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அவங்கள வந்து வேற மாதிரி தான் தலைகீழாக பார்க்கும். அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய உறவினர்கள் உள்பட அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி ஓன் அழுதுருக்குதுங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்களோட உறவினர்கள் அனைவருமே அப்படியே அவங்க நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தானோ அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னுடைய மருமகளுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நான் அவளுடைய உடம்பையே ஆக்கிரமிப்பு பண்ணேன். ஆனால் அவள் தூக்கில் தொங்குறதுக்காக நான் ட்ரை பண்ணும் பொழுது, அவளை வந்து கீழே இறக்கும் பொழுது என்னுடைய பையன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இவளை வந்து நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்தேன். அதாவது இந்த இனியன் அப்படின்றவர் வந்து அந்த தூக்குலேருந்து கழட்டி உங்களுடைய மனைவியை வந்து கீழே படுக்க போட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நீ இல்லைன்னா நானும் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. அதனால தான் இவளை எதுவுமே நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தேன். இருந்தாலுமே மறுபடியும் ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கான காரணம், நான் எதுக்காக செத்தேன்ற விஷயம் என்னுடைய பையனுக்கு தெரியணும் இல்லையா. நான் ரொம்ப குடும்பக்காரின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். நான் குடும்பக்காரிலாம் கிடையாது, பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அந்த இனியனுடைய அம்மா. அந்த ஸ்தானத்தில் தான் நான் மறுபடியும் வந்து இந்த விஷயத்தை சொல்றதுக்காகவே இவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இனியன் அப்படின்றவர் இவங்களுடைய மனைவியோட காலை பிடிச்சி, அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி தாங்க கதறி எழுதிருக்கிறாரு. நான் ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு நினைச்சது வந்து உண்மைதான், ஆனால் என்னுடைய மனைவி ஏற்கு மாறா விஷயத்த சொன்னதுனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய மனைவியையும் மன்னிச்சுக்கோங்க, அவளுடைய உடம்பை விட்டு போயிருங்கம்மா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், நாங்கள் செஞ்ச பாவத்தை பூரா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க காலை பிடிச்சி கதறி எழுதிருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த ராஜேஸ்வரின்ற பெண்மணியோட ஆன்மாவே ஒரு கட்டுக்குள்ளே வந்திருக்குது, மனம் இறங்கி போயிருக்குது. என்னுடைய பையனும் என்னுடைய மருமகளும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போட்டோம், அவங்க நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுசோட வாழணும் அப்படின்றதே என்னுடைய ஆசையே. என்னுடைய விஷயத்த நான் சொல்றதுக்காக வந்தேன், அதை சொல்லி முடிச்சுட்டேன், இந்த உடம்பு விட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துட்டு அந்த பெண்மணியோட உடம்பு விட்டு டக்குன்னு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணியை மயக்கத்திலேருந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறவினர்களும் ஒரு வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. இந்த பாரதின்ற பெண்மணியோட உடம்புல இவங்களுடைய மாமியாருடைய ஆன்மா வந்ததுக்கு பேசுனது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்திருக்குது. ஞாபகம் வந்த உடனே இந்த பெண்மணி ஓன்னு தலையில் அடிச்சுட்டு அழுதுருக்காங்க. என்னுடைய மாமியாருக்கு நான் ஒரு நேரம் சாப்பாடு ஒழுங்காக கொடுக்காம அவங்கள வந்து வேதனையாலேயே வாட விட்டு சாகடிச்சிட்டேனே, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நான் பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்க போதோ அப்படின்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு இவங்களுடைய கணவர் கட்டி பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. அதே மாதிரி அந்த கோயிலுடைய பூசாரி, இனிமேல் உங்களுக்கு அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷப்படணுன்ற நினைப்பு இருந்தாலே உங்களுக்கும் அதே விஷயம் தான் ரிப்பீட்டடாக நடக்கும், இதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கருப்பணசாமி கோயிலுடைய பூசாரி பூஜை பண்ணி இவங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பெண்மணி ராஜேஸ்வரியுடைய ஆன்மா இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படவும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்கவும் இல்லைங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இனியன் அவங்களுடைய மனைவி பாரதி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களாக பேசாமையே தள்ளியே தாங்க இருந்திருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய அம்மா கடைசி நேரத்தில் ஆன்மாவா வந்து சொன்னாங்க இல்லையா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இணைஞ்சு வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு. தன்னுடைய அம்மாவுடைய ஆசையை நம்மளுடைய கடுமையாக நினச்சிக்கிட்டு தன்னுடைய மனைவி செஞ்சக்கூடிய காரியத்தை அனைத்தையுமே மன்னிச்சுட்டு அவங்கள வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்றுக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க.
கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய சித்தப்பாவுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலுமே அவங்களுடைய அம்மாவை நினைச்சபடி இப்போ வரைக்குமே அவர் ஒரு வருத்தத்தோடு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய சித்தப்பாவுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அவங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கூட அப்படியே மாறாமல் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய முத்தமிழுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.